பழனிசாமி மேல நம்பிக்கை வர்ற ஒரு கள்ள கூட்டணி இருக்குது. அந்த வகையில் பார்த்தாக்கா பன்னீர்செல்வம் ஒரு நேர்மையான ஆள்னா பாஜக ஆள் தான் போய் நின்னார். சரி டாக்டர் காந்தராஜ், நிறைவு கருத்து. இவ்வளவு வாதங்கள் எனக்கு தேவைப்படுதான்னு எனக்கு சந்தேகமாக இருக்குது. இப்போ ஆயிரக்கணக்கான பிரச்சனைகள் அக்னி சொன்ன சார், மணிகண்டன் சாரெல்லாம் சொல்கிறாங்க. பன்னீர்செல்வம் தான் இறங்கி வந்துட்டார், ஒரு கடிதமே எழுதியிருக்காரு. கட்சியை காப்பாற்ற வேண்டும், கைப்பற்ற எண்ணம் இல்லை, அந்த அளவுக்கு அவங்க இறங்கி வந்துட்டாங்கல்ல. அப்புறம் நீங்கள் கை கொடுக்கறதுக்கு ஏன் பயப்படுறீங்க? என்ன காரணத்தினால பயப்படுறீங்க? என்னை போன்ற எங்களை போன்ற அந்த காலத்திலிருந்து திராவிட இயக்கத்தை சேர்ந்தவர்களுக்கு வந்திருக்கிற ஒரு வேதனை ரத்த கண்ணீர் என்னன்னாக்கா, நீங்கள் 2 ஆடுகளும் மோதிக்கும் போது அதை ரத்தம் குடிக்கிற ஓனாயாக ஒன்று சுற்றிக்கிட்டு இருக்குது. அதை இடம் கொடுக்காதீங்க, அதுக்கு இடம் கொடுக்காதீங்க. இன்றைக்கி ஒரு பயங்கரமான ஒரு தேச விரோத சக்திக்கிட்ட இந்த நாடு மாட்டிக்கிட்டு இருக்குது. இதெல்லாம் நான் சொல்கிறதுக்கு கோச்சிக்காதீங்க. இதுதான் எங்களுடைய பார்வை. ஒரு திராவிட சித்தாந்தத்துக்கும் சனாதன இதுக்கும் நடக்கிற ஒரு போட்டியில் திராவிட சித்தாந்தத்தை உங்களுடைய தனிப்பட்ட காரணங்களுக்காக குழி தோண்டி போச்சிடாதீங்க. அவங்க கை கொடுக்க வந்துட்டாங்க. நீங்கள் ஒரு 2-3 பேர் தானே கத்திக்கிட்டு இருக்கிறீங்க. எவ்வளோ பேசுகிறீங்களே, சேர முடியாது. நீங்கள் துரோகிகள் யார் துரோகம் பண்ணல? ஒரு கட்டத்தில் நீங்கள் துரோகம் பண்ணீங்க, ஒரு கட்டத்தில் அவங்க துரோகம் பண்ணாங்க. யார் துரோகம் பண்ணல? 2 பேரும் தான் துரோகம் பண்ணீங்க. சசிகலாவை பற்றி நான் ஒரு வார்த்தை சொல்கிறேங்க, கேட்டுங்க. சசிகலா அனைத்து எம்எல்ஏக்களும் அதிமுக எம்எல்ஏக்களும் ஒரு மனதாக தேர்ந்தெடுத்துட்டாங்க முதலமைச்சராக. அந்த வித்யாசாகர் இந்த கவர்னர் பதவி பிரமாணம் பண்ண மாட்டேன்னு போனார். ஏன் போனார்? மோடி கண்டு பயந்தார் சசிகலாவை பார்த்து. அதானே காரணம். அந்த மாதிரி ஒரு பயமுறுத்தலை நீங்கள் 2 பேரும் உண்டாக்குனீங்களா? பன்னீர்செல்வமோ இல்லை பழனிசாமியோ? சசிகலாவை கண்டு பிஜேபி நடுங்குச்சுங்க. அதானே காரணம். இதுக்கான சசிகலாவை ஆதரிக்கிறதுக்கு எனக்கு அர்த்தம் இல்லை. நீங்கள் யோசிங்க, எப்பேற்பட்ட கட்சி ஜெயிக்க முடியாது, வெற்றி தோல்வியே காணாத கட்சின்ற அளவில் கொண்டு போயிருந்த ஒரு கட்சியை அட்ரஸ் இல்லாமல் 10 முறை தோக்கடிச்சிட்டாங்க. 10 முறை அதிகாரப்பூர்வமான கட்சி நீங்கள் உங்கள் பேரை தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க. அதிகாரப்பூர்வமான கட்சி 10 முறை தோற்று இருக்குது, 11ஆவது முறைக்கு தயாராக இருக்குது. 1% ஓட்டு வாங்கிவிட்டேன்னு பேசிக்கிட்டு இருக்கிறீங்க. கஷ்டமாக இருக்குது. சரி.